பல இடங்களில் யூனிஃபார்ம் இல்லை, டிஏ பில் இல்லை, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். அடிப்படை தான் அவர் நிரந்தர ஊழியர். அவர் தாங்க, அவர் கான்ட்ராக்ட் லேபர் கிடையாது, அவர் நிரந்தர ஊழியர். நீங்களும் அவர் ஒத்தடிமையாக கான்ட்ராக்ட் லேபர் அவர் வேலை வாங்குவதனால அவர் கான்ட்ராக்ட் லேபர் ஆகிட முடியாது என்று சொல்லி பல விஷயங்கள் வாங்கணும். அப்ப இந்த விஷயங்கள் மின்சார வாரியத்துறை தலைமைக்கு அரசாங்கத்திற்கு போகும். இது என்ன பண்றோம், பொங்கல் கிட்ட நெருங்குது, டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு செயற்குள்ள பேசுறோம், கிட்ட நெருங்கியாச்சு. ஃபைல் எனர்ஜி செக்ரட்டரி கிட்ட இருக்கு, எனர்ஜி செக்ரட்டரி கிட்டே 2 மாசமா நிக்குது என்று சொல்ற. அப்பதான் நம்ம அரசியல் கட்சியின் மாநில செயலாளரை சண்முகத்தோட பார்த்து கடிதங்கள் கொடுத்து பேசுறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கிட்டத்தட்ட 10 முறை PS to CM பர்சனல் செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் விமானத்தை 10 முறை பேசிட்டார். அது மட்டுமல்ல, மதுரை MP சு வெங்கடேசன் அவர்கள் 2 முறை உதயச்சந்திரன் எனர்ஜி செக்ரட்டரி பார்த்து போன்ல பேசுறாங்க. நாம 2 முறை தான் பார்த்தோம். இந்த கோரிக்கை என்பது விழா வந்த பிறகுதான் கிட்ட நெருக்கத்தில் ஒர்க்கோடு பேச்சுவார்த்தை டிசம்பர் மாதம் ஒர்க்குள்ளோ அந்த ஒர்க்கோடு பேச்சுவார்த்தையில சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பவே சொன்னோம், ஏற்கனவே 300 மடங்கு சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் ஒர்க்கோடு 30% வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றோம். அந்த கூட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். கேங்மேன் பணியாளரை கதையோட மாற்றிட வேண்டும், லெப்ட் அவுட் கேங்மேன் எடுக்க வேண்டும், கான்ட்ராக்ட் லேபர் எடுக்க வேண்டும், அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். முதல் ரவுண்ட் ஒர்க்கோடு பேச்சுவார்த்தை டிசம்பர் மாதம். அதற்கு பிறகு ஒவ்வொரு கூட்டத்தையும் பேசுறோம். அந்த கூட்டத்துடைய வீடியோக்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்க மின்கிது சேனல்ல பாருங்க. நான் வாரிய தலைவர்கிட்ட பேசுற விஷயங்கள் எல்லாம் போட்டோ எடுத்து போனோம், வீடியோ எடுத்து போனோம்னு பலர் விரும்புறாங்க. சாட்சியம் கேட்கிறாங்க. இதுவரை நம்ம சாட்சியம் வைத்துக் கொண்ட சங்கத்தை நடத்தல. இந்த கேங்மனுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம், வேற யாருக்காக வீடியோ எடுக்கல. ஆனா நம்ப மாட்டீங்களா நீங்க? ஆனா அது ஒரு விஷயம் இருக்குது. இப்ப வந்தது சொற்பமான எண்ணிக்கை. ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், வீடியோ எடுத்து 4 நாள்ல போடுவேன். இதுல 5000 பேர் பார்ப்பான்னு வச்சுங்களேன். 5000 பேர் செய்தி போதுல வீடியோ போடுறதுனால சோசியல் மீடியா அட்வான்டேஜ். நாம் என்றுமே பொய்யை சொன்னது கிடையாது, இப்ப பொய்யை சொன்னது கிடையாது. ஸ்ரீராம் நம்மை நாட்டு ஒரு முறை அல்ல, பல முறை அல்ல, 10க்கும் மேற்பட்ட முறைகள் நம்மை நாடி இந்த கோரிக்கை வென்றெடுத்து கொடுத்தால் கேங்மேன் சங்கத்தை கலைக்கிறோம் என்று சொன்ன ஸ்ரீராமுலு இன்னைக்கு திசை மாறி போயிருக்கார். ஞாபகம், தொழிற்சங்கம்னா என்ன உங்களுக்கு தெரியல, அரசியல் என்னன்னு தெரியல, வாரியத்தில் சேர்மன் IAS ஆபீசர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு அரசு என்னன்னு தெரியல, அரசாங்கம் என்ன செய்யும் என்று தெரியல, அரசியல் பின்புலம்னா என்னன்னு தெரியல. இதெல்லாம் உணர்வு வச்சுக்கல. ஆக இந்த விஷயத்தில் ஒப்பந்தத்தை நோக்கி போறோம். ஒர்க்கோடு வேணான்னு சொல்லிட்டா ஒரு முன்மொழிவு கொடுக்குறாங்க. முன்மொழிக்கு வந்துடுறாங்க. ப்ரொபோசல்ல என்ன கொடுக்குறாங்க, 6% கன்சிடரேஷன் பரிசீலிக்கிறாங்க. அப்படின்ற கன்சிடரேஷன் 100% இல்ல, கன்சிடரேஷன். கேங்மெண்ட் களவேற மாற்றம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ஆய்வுக்குள் இருக்கு, ஆய்வு பண்றாங்க. கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா. அது எப்ப கொடுக்குறாங்க, 2வது மாசம் கொடுத்த முன்வடியில் கொடுக்குறாங்க. ஏன் 2வது மாசம் கொடுத்த முன்வடியில் இருக்கு? ஏன் இருக்குன்னா 16/2 அன்று தொழிலாளர் ஐக்கிய சங்கம் ஒரு அப்ஜெக்ஷன் கடிதத்தை முதலமைச்சருக்கு, எனர்ஜி செக்ரட்டரிக்கு, பினான்ஸ் செக்ரட்டரிக்கு, வாரிய தலைவர் கூட ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. என்ன கடிதம் கொடுக்குறாங்க, மின்சார வாரியத்தில் கள உதவியாள பணிக்கு ITஐ படித்தவர்கள் தான் இருக்கிறோம். ITல எலக்ட்ரீஷியன், வயர்மேன் ட்ரேட் படித்தவர்கள் தான் இருக்கணும், மற்றவர்கள் எடுக்கக்கூடாது என்று சர்வீஸ் ரெகுலேஷன் சொல்லு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் ஒன்று கொடுத்து சேர்மன் கிட்ட அது கொடுத்த உடனே அவருக்கு கொஞ்சம் லைட்டா சேர்க்க. முதலமைச்சர் தான் கொடுத்தார், முதலமைச்சர் கொடுத்தா காப்பி எல்லாருக்கும். அப்ப வாரிய தலைவர் என்ன பண்றாரு, இந்த கோரிக்கை நியாயமானது, பேச்சுவார்த்தை சர்வீஸ் செலக்ஷன் கொடுத்துட்டான், மசூராக்கு எப்படி வந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான், 1 தொழிற்சபை தெர்மலித வந்து எப்படி வந்தாங்கன்னு கொடுத்துட்டான், காலித்தல் வந்து எப்படி வந்தாங்கன்னு
எல்லா ரெக்கார்ட்ஸும் இவ்வளவு பஞ்சா கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அவர் நாம் சொல்றது சரின்னு ஏத்தினார். ஆனா கள உதவியாளர் டைரக்டா கொடுக்கறதுல சிக்கல் என்னென்ன இவங்க கொடுத்த அப்ளிகேஷன் கார்டு கொடுத்ததுனால அப்ப கொடுக்காம இருக்க முடியாது, நாம சும்மா விட மாட்டோம் என்று தெரிஞ்சு. அப்போ அந்த முன்வடிவில் இருக்க முன்வடிவு வச்சுட்டு நம்ம திரும்ப பேசுறோம். எம்டி டிரான்ஸ்கோ, நமக்கு டைரக்டர் பினான்ஸ், நம்ம சிஎம்டி சாரு, டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் உட்பட ஒரு ரவுண்ட் இல்ல 2 ரவுண்ட் 4 ரவுண்ட் பேசணும். அதுக்கப்புறம் 2 ரவுண்டு அக்ராஸ் டேபிள் டிஸ்கஷனே இருக்கு. எல்லா இடத்துலயும் பேசின பொழுது இறுதியாக சேர்மன் சொல்றார் 14ஆம் தேதி ஒப்பந்தம், 11ஆம் தேதி வாரிய தலைவரிடத்துல பேசுறோம், 12ஆம் தேதி பேசுறோம், 11 தான் இயக்கம். 12ஆம் தேதி பேசுகின்ற பொழுது நான் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 16 மணினாரு, அப்புறம் 3 மணினாரு, அப்புறம் கவர்மெண்ட் போயிட்டு 6 மணிக்கு வந்தார். 6 மணிக்கு வந்த பொழுது அவர் சொல்றார் என்னென்ன 6% ஓகேங்க கொடுத்துருங்க. கேங்மெண்ட் கள உதவியாளர் என்ற கோரிக்கை கேங்மெண்ட் பணியாளரை கிளாஸ் 4ல கொண்டு வந்து வச்சிடுறேன் என்று ஒரு அந்த கிளாஸ் 4ல கொண்டு வந்து வச்சுட்டு என்னமா கொடுக்கணும்னு சொல்றாரு அவரு. இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி முன்மாதிரிகள் என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில், சர்வீஸ் ரெகுலேஷன் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில், நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில், இந்த 3 காரணங்களை அந்த 3 லைன்ல போட்டார். 3 லைன்ல போட்டுட்டு கிளாஸ் 4ல கொண்டு வச்சாரு. ஏன் கிளாஸ் 4ல கொண்டு வச்சாரு? ஒண்ணு நேர கலவர சொல்லிருக்கலாம், இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏன் அப்படி வச்சாரு? அவர் யார் இப்ப போன் பேசிக்கிட்டு நான் கத்திங்கிறேன், நீ அங்க கத்திங்கிற போமா செய்யறேன்னு சொன்னது கமிட்மெண்ட்டை அவர் செய்ய வேண்டும் என்று நினைச்சார். அதுதான் விஷயம். செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது என்று ஐக்கிய சங்கம் நினைச்சது. அப்ப எல்லா தொழிற்சங்கங்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வைக்கணும். குறிப்பா ஐக்கிய சங்கத்தை கையெழுத்து போட வைக்கணும். யாரெல்லாம் கையெழுத்து போடுறாங்களோ கையெழுத்து போடுறவங்க நீதிமன்ற வாசலுக்கு போக முடியாது. கையெழுத்து போடாதவங்க போலாம், ஆனா அது நிக்குமா தெரியாது, நிக்காது. நாமளே பல கேஸ் பிறகு நிக்கல. ஒப்பந்தம் 12(3) ஒப்பந்தம் நிறைவேறிவிட்டால் அது அமலுக்கு வந்துடும், யார் சொன்னாலும் நிக்காது. அதோட கையெழுத்து போட வச்சுட்டா கோர்ட்டுக்கே போக முடியும். தொழிலாளர் ஐக்கிய சங்கத்தை ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சாதுரியமான தந்திரமான வார்த்தைகள் தான் அது. அதோட முக்கியம், சீட்டு சங்கத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்பதற்காக போடப்பட்ட வார்த்தைகளாகத்தான் நாங்க புரியும். நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க உங்களுக்கு சாதகமா சொல்றீங்க நன்றி சொல்லுவீங்க. சரி, இந்த 3 வார்த்தைகள் சொன்னல. சர்வீஸ் ரிலேஷன் என்ன இருக்கு? சர்வீஸ் ரிலேஷன்ல 4ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும், 2 ஆண்டுகள் அனுபவம் இருந்தால் போதும். சர்வீஸ் ரெகுலேஷன் பிரசிடென்ட் இருக்கா? பிரசிடென்ட்னா காலேஜ்ல 0 குவாலிஃபிகேஷன் கொடுத்தோம், பிரசிடென்ட் இருக்கு. மசூர்ல 0 குவாலிஃபிகேஷன் கொடுத்தோம், பிரசிடென்ட் இருக்கு. அது என்ன கொடுத்தப்போ காலி தீர்ப்பு என்ன சொன்னாரு? காலி தீர்ப்பு 2 ஆண்டுகள் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு ஐடிஐ. யார் சொன்னது? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு காலி சொன்னது ஞாபகம் வச்சுங்க. 2 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ எ குவாலிஃபிகேஷன். அதான் முக்கியமான பாயிண்ட். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ எ குவாலிஃபிகேஷன். அனுபவம் கல்வியே, அதெல்லாம் உள்ளடக்கியது அந்த வார்த்தை. அப்ப சர்வீஸ் 3 வைத்து பார்க்கின்ற பொழுது 3 போஸ்டா கொடுக்க முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் கேங்மேன் படி என்னது? ஒன்று கள உதவியாளர், சர்வீஸ் எப்படி கொடுத்துடலாம். இன்னொன்று ஹெல்பர் பார் மீட்டர் ரீடர், ஹெல்பர் பார் மீட்டர் ரீடர், இதுவும் சர்வீஸ் ரெகுலேஷன் இருக்கு. 3வது அசிஸ்டன்ட் வயர்மேன். அசிஸ்டன்ட் வயர்மேன் கொடுக்க முடியாது, ஏன்னா கள உதவியாளருக்கு மேல இருக்கிற பதவி போல தெரியும். வயர்மேன் அசிஸ்டன்ட் வயர்மேன், அசிஸ்டன்ட் வயர்மேன் கொடுக்கறதுக்கு இந்த ஃபீல்ட் எஸ்டே கொடுத்துருவாங்க. அதான் பாயிண்ட். கிளாஸ் 4ல அதான். ஆக தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் உறுதியாக சொல்றோம், 99% ஜெயிச்சிருக்கிறான். 90% இல்ல, 99% ஜெயிச்சிருக்கிறான். இந்த 1% இருக்கு, அதே போட மாட்டோம். நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா இந்த கோரிக்கை அக்டோபர் 7-8க்கு பிறகுதான் வேகமா நடந்து, அதனால்தான் நடந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதில் கொஞ்சம் உண்மை இருக்கு.
50% உண்மை இருக்கு. உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 7-8 போராட்டம் தமிழக அரசே திரும்பி பார்க்க வைத்தது. 7-8 போராட்டத்துக்கு வாரிய தலைவர் ஒரு முறை கூட என்கிட்ட பேசல. போராட்டம் நடக்குது, வாரிய தலைவர் பேசல. பொதுவாக வாரிய தலைவர் பேச மாட்டாரு. அவருடைய பிஏ செந்தில் E8 சேர்மன் இருப்பாங்க, EA பேசுவாங்க. அப்புறம் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பேசுவாங்க. இல்ல சி அவருக்கு கீழே இருக்க அதிகாரி யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. போராட்டத்துக்கு நம்ம சேர்மன் கேட்க சொன்னாங்க, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்களா? ஒரு கூட கேட்க கேட்டது யார் தெரியுமா? டிஜிபி ஆபீஸ்ல. டிஜிபி ஆபீஸ் என்னது? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அந்த பீச்சோட இருக்க கடற்கரை ஓரத்துல காவல்துறை ஹையஸ்ட் பாடி அது. டிஜிபி ஆபீஸ் போன் பண்ணி கேட்கறாங்க, எப்ப போராட்டம் முடியும்? முடியாது. எப்பதான் முடிக்கும்? அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சுமூகமான சூழல் ஏற்படுத்தினால் மட்டுமே முடியும் சொல்றோம். இது பேச்சுவார்த்தை கூப்பிடல. ஏன் கூப்பிடல நீங்க கேளுங்க. அரை மணி நேரம் திரும்பவும் சொல்லிட்டு கூப்பிடல. உங்க சேர்மன் திருவண்ணாமலை இருக்காருமே, அது எனக்கு தெரியாதுங்க. நாளைகள் 4 மணிக்கு வந்து 4:20 சந்திச்சுங்க. அப்பொழுது அரசாங்கத்தின் கவனத்திற்கும் நிர்வாகத்தின் கவனத்திற்கும் கவர்மெண்ட் பணியாளர்களின் இந்த கோரிக்கை என்பது வலுவாக பதியப்பட்டது. அதை வருங்க வலுவாக பதியப்பட்டது. அதுக்கு முன்பு இந்த கோரிக்கை ஒன்று இருக்கு. இதற்காக சீட்டை தொடர்ந்து போராடுது. கான்ட்ராக்ட் லேபர் கோரிக்கை, கவர்மெண்ட் கோரிக்கை, 16 பண கோரிக்கை, ஊதிய ஒரு கோரிக்கை, ஒரு 10-12 முக்கிய கோரிக்கை தொடர்ந்து போராடுறோம். அந்த தொடர்ச்சியான போராட்டத்தில் உங்களுடைய கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கையின் விளைவாக, அந்த போராட்டத்தின் விளைவாக தான் இது சாத்தியமாக இருக்கே தவிர ஒற்றை கோரிக்கை கவர்மெண்ட் பணியாளருக்காக எடுத்த நடவடிக்கை மட்டுமே அல்ல. நாம அந்த கோரிக்கை எடுத்தே இருக்க மாட்டோம். அப்படி ஏன் எடுத்து ஆரம்பத்தில் சொன்னேன், டிஎன்பிசி வந்தது, அது ட்ரிக்கர் பாயிண்ட், அதற்காக எடுத்தோம் கோரிக்கை. ஆல்மோஸ்ட் அப்பவே நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு எனக்கு என் மனசில் பட்டது. ஏன்னா விரைவில் பேச்சுவார்த்தை இருக்கு, ஊதிய ஒர்க்கவுட் இருக்கு, ஊதிய ஒரு வேலைக்குள்ள ஒரு வழி பண்ணிட முடியும் நம்பிக்கை மாறி இருக்கு. வாரிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதன் காரணமாகத்தான் இந்த கோரிக்கை நிறைவேறியிருக்க, வேற எந்த காரணமும் கிடையாது. தனியாக சென்றவர்கள் பனியன் போட்டுட்டு சார் முன்னாடி நின்று பேசிட்டா நடந்துருமா? அது யாருடைய கோரிக்கையை கவனிப்பார்கள்? இந்த கோரிக்கை நிறைவேறி எத்தனை வழிமுறைகள் கையாண்டிருக்கான். முதலமைச்சரை பார்த்து மாநில செயலாளர் பேசுறதை விடவா பனியன் போட்டு போய் பேசுற பேச்சு ஏற்பட்டிருக்கும். சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் நேரடியாக உதயசந்திரனுக்கு பேசுறதை விடவா இவருடைய பேச்சு எடுபட்டிருக்கும். அசல் செக்ரட்டரி சிஎம் உமாநாத் அவர்கள் பேசுற பேச்சை விடவா இவருடைய பேச்சு எடுபட்டிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போராட்டத்தை முன்கை எடுத்தது, கோரிக்கை முன்வைத்து போராடியது, 11ஆம் தேதி போராடியது. அனைத்தும் யாரு? அனைத்தும் யார் செய்தது? சிஐடி சங்கம் செய்தது. யார் செய்தது? சிஐடி சங்கம். இதனால் இந்த கோரிக்கை நிறைவேறும். தொடரும். அந்த செங்கல்பட்டு செயற்கூட தான் முடிவு பண்றோம். சேர்மன் சொன்னார், நடையில ஃபைலுக்கு பெண்டிங் இருக்கு. அப்ப அடுத்த கட்டத்தை காய் நகர்த்தணும். செயற்கை முடிவு பண்றோமா? இன்னொரு காத்திருப்பு போராட்டமா விகரசன போராட்டமா தேவை கிடையாது. ஒரு ஆஃப்லைன் ஒர்க்குக்கு போராட்டத்துக்கு போகலாம். ஆஃப்லைன் ஒர்க்கை சக்சஸ்ஃபுல்லா நடத்தினாலே நிர்வாகம் தப்பிக்கும். சம்பளத்தை இழக்க வேண்டியது கிடையாது. வரலாம் ஆபீஸ் அட்ரஸ் கைது போட்டு இந்த புல்லு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் போயிடலாம். ஈஸி. நிர்வாகத்தின் மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய அந்த ஆஃப்லைன் இயக்கம் இந்த வெற்றியை உறுதி செய்து ஞாபகம். ஒப்பந்தத்தில் 14ஆம் தேதி கையெழுத்து போடுகின்ற போது கூட ஆஃப்லைன் இயக்கம் நடக்குது. 16ஆம் தேதி சாயந்தரம் மதியம் 2 மணிக்கோ 1 மணிக்கோ தான் அந்த ஆஃப்லைன் இயக்கத்தை திரும்ப பெறும். மின்சார வாரிய வரலாற்றுல 40 நாளுக்கு மேல கணக்கு பண்ணிங்க. 19 ஜனவரியிலிருந்து 16 மார்ச் வரையில் கிட்டத்தட்ட 2 மாசம் 55 நாட்கள் 55 நாட்கள் ஆஃப்லைன் இயக்கத்தை செய்த ஒரே அமைப்பு சிஐடி சங்கத மின்சார ஒரே அமைப்பு.